51வது பாடல். உருவாய் அருவாய். உலகத்தில் எது வேண்டுமானாலும் கிடைக்கும், நல்ல குருநாதன் கிடைக்க மாட்டான். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய்த் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்கிறார் தாயுமானார். ஒப்பற்ற உபதேச வார்த்தையால் நம்மை ஈடேற்றுபவர் குருநாதர். ஆலயத்துக்கு போக வேண்டும், மூர்த்தியை வணங்க வேண்டும், தீர்த்தத்தில் ஆட வேண்டும். முறையாக இப்படியெல்லாம் செய்தால் குருநாதன் கூட கிடைப்பான் என்கிறார் தாயுமானார். சூரியகாந்த கல் சூரியனுக்கு முன்னால் இருந்தால் பஞ்சை எரிக்கும். அது மாதிரி இந்த ஆன்மா குருநாதனுக்கு முன்னால் இருந்து குருநாதன் இதை பார்த்தால் மலங்களை எரிக்கும். சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுற்றிடா. சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே என்கிறார் திருமூலர். மாணிக்க வாசகருக்கு இறைவனே குருந்த மரத்தின் கீழ் குருநாதனாய் வந்தான். அவரை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினான். அருணகிரிநாதருக்கு முருகனே குருநாதனாக வந்தான். சும்மா இரு சொல்லற என்று உபதேசித்தான். நமக்கு முருகன் குருநாதனாக வருவானா? நிச்சயம் வருவான். எப்பொழுது வருவான்? நாம் அருணகிரிநாதராக மாறினால் வருவான். நம்மால் அப்படி மாற முடியுமா? முடியாவிட்டால் என்ன செய்யலாம்? கந்தர் அனுபூதியை கண்ணீர் வழிய படித்தால் கந்தன் வருவான். எப்படி வருவான்? முதலில் உருவமாய் வருவான். பக்தி அதிகமாக அதிகமாக அருவமாய் வருவான். உள்ள பொருளாய் தெரிவான். பின்னால் காண்பதற்கு இல்லாத பொருளாய் வருவான். மணமாய் வருவான். மனம் பரப்பும் மலராய் வருவான். மணியாய் வருவான். அந்த மணி வீசும் ஒளியாய் வருவான். உயிர் இடம்பெறும் கருவாக உடல் வடிவில் வருவான். அந்த கருவில் இருக்கும் உயிராக வருவான். அடியார்களுக்கு காப்பாற்றும் புகலிடமான கதியாய் வருவான். அந்த நல்ல கதியை கூட்டுவிக்கும் விதியாகவும் வருவான். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்வழி காட்டி கடைத்தேற்றும் குருவாக வருவான். குகனாக வந்து நெஞ்ச குகையில் அமர்ந்து திருவருள் புரிவான் என்று முருகன் புகழை வாயாரப் பாடி வழிபடுகிறார் அருணகிரியார். உருவாய் அருவாய், உளதாய் இலதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே என்கிறார். குருநாதனாக நீ வந்தால் எனக்கு வேறு என்ன வேண்டும் என்கிறார். முருகன் எப்படி வேண்டுமானாலும் வருவான். நம்முடைய பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி அவன் காட்சி கொடுப்பான். அருவும் ஆகுவன், உருவமும் ஆகுவன், அருவும் உருவும் இல்லதோர் தன்மையும் ஆகுவன், ஊழின் கருமம் ஆகுவன், நிமித்தமும் ஆகுவன் கண்டாய், பரமன் ஆடலை யாவரே பகர்ந்திடற்பாலார் என்பது கந்த புராணம். அருவமும் உருவுமாகி அனாதியாய்ப் பலவாய் ஒன்றாய் விரமமாய் நின்ற சோதி பிடம்பதோர் மேனியாக கருணை கூர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்பதும் கந்தபுராணம் பாடல். விதியாயிருப்பவன் முருகன். இதை கந்தர் அலங்காரம் அழகாகச் சொல்லுகிறது. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொடி, தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும், அவன் கால்பற்று அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பிரம்மா எழுதிய எழுத்து என் தலையில் இருந்தது, எம்பெருமான் திருவடி பற்று அழிந்து போயிற்று. விதிக்கும் விதியாயிருப்பவன் முருகன் என்கிறது கந்தர் அலங்காரம். குருவாய் வருவாய் என்று அனுபூதி நிறைவடைகிறது. இதை கேட்கும் பொழுது சிவஞான போதம் 8ஆம் சூத்திரம் நினைவுக்கு வருகிறது. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்களல் செலுமே என்ற 8ஆம் சூத்திரம் இதே கருத்தை கூறுகிறது. அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை என்ற திருவாசகமும் கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி
குருவரன் என்று ஓர் திருப்பேர் கொண்டு என்ற கந்தர்களி வெண்பாவும் கந்தர் அனுபூதிக்கு முன்னும் பின்னும் குடைபிடித்துச் செல்கின்றன. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே 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 வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே புகனே ஐம்பத்தொரு மந்திரங்களைக் கொண்ட அற்புத சிறுநூல் கந்தர் அனுபூதி. இதை தினந்தோறும் பொருள் உணர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும். முழுவதும் படிக்க முடியாவிட்டால் காப்பு, முதல் பாடல், 7ஆம் பாடல், 10ஆம் பாடல், 14ஆம் பாடல், 39ஆம் பாடல், 51ஆம் பாடல் ஆகியவற்றையாவது பாராயணம் செய்ய வேண்டும். முருகன் கேட்டு பெற்ற நூல் கந்தர் அனுபூதி. திருத்தூத்தி என்ற தலத்தில் திருப்புகழ் பாடக்கூடிய அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு வரலாற்றை குறிப்பிடுகிறார். அங்கே முருகன் அவருக்கு கனவில் தோன்றினான். முத்தி தரக்கூடிய அனுபூதியையும் அருள்மயமான திருப்புகளையும் ஓதுக என்று கூறினான். அருணகிரியார் தோளில் வேலும் மயிலும் அடையாளமிட்டான் என்று ஒரு வரலாறு கூறுகிறது. இதை அருணகிரியார் திருப்புகழில் அடைக்கலப் பொருளாம் என நாயனை அடைத்து முத்தியதாம் அனுபூதி என் அருள் திருப்புகள் ஓது என வேல் மயில் அருள்வோனே என்று பாடுகிறார். இந்த குறுந்தகட்டின் மூலம் விளக்க உரையுடன் கூடிய கந்தர் அனுபூதி கேட்கும் அன்பர்களுக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகமே சிவஞானம், முக்தி, பரகதியும் கொடுத்தருள வேண்டும் என்று எம்பெருமான் முருகன் திருவடிகளை வணங்கி வாழ்த்துகிறோம். இப்பணியில் என்னை ஈடுபடுத்திய ஈப்போ அருணகிரிநாதர் மன்ற தலைவர் திருப்புகழ் செம்மல் டாக்டர் ஜெயபாலன் அவர்களுக்கும், அருளாசி தந்த தவத்திரு பாலயோகி சுவாமிகளுக்கும் என் மனங்கனிந்த நன்றியுடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னிசை மூலம் இறைவனை காட்டும் தேவார இசைக்கலை மணி மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்களை வாயார பாராட்டி வளமாற வாழ்த்துகிறேன். இந்த குறுந்தட்டின் இறுதியில் அண்ணாமலை ரெட்டியார் பாடிய கழுகுமலை முருகன் காவடி சிந்தின் 2 பாடல்கள் நிறைவாக இணைக்கப் பெற்றுள்ளன. அன்பர்கள் கேட்டு அருள் பெற வேண்டுகிறோம். ஆடும்பரிவேல் அணிசேவலன பாடும்பணியே பணியாய் அருள்வாய் முருகா என்று முருகனை வேண்டி நிறைவு செய்கிறோம்.